ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் பேங்க் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம், இதில் வைக்கிற ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும், தாராளமாக வந்து வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு போஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்பிஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவே உங்களுக்கு 250 வேக்கன்சி, தமிழ்நாட்டில் 100 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு கட்டாயம் வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ. அதாவது ஓபிசின்னா பிசி எம்பிசிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். பழசம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில், புதுசு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகே, இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி டிகிரி வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனி டிசிப்ளின் அப்படின்ட்டு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடான ஒரு மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும். 20 வயசுலேருந்து 30 வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸு அந்த மாதிரி. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா எக்ஸ்ட்ரா ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, அதனால் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதற்கான சேலரி பாருங்கள், 48,480 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி. ஓகேவா, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இது லெவல் போஸ்ட்டு. ஓகேவா, 48,400 ரூபா சேலரி உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 கொஸ்டின் 200 மார்க்குக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம். சரியா, இதுக்கு வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, ஜென்ரல் எக்கனாமி, பேங்க் அவேர்னஸ்ஸு, டேட்டா அனலிஸ்ஸு, அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், இது ரிலேட்டடாக உங்களுக்கு 140 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து iobbank.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸு எப்போவுமே பேங்க் இதுனா அதிகமாக தான் வந்து இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 850 ரூபாவும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஐஓபியிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் 8/8/2026 24/8/2026 வரலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பேமெண்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/8/2026 அன்றைக்கோட க்ளோஸ் ஆகுது. பாருங்கள், குறுகிய காலம்தான் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.